அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பாவை நோன்பிலே இறங்கியிருக்கக்கூடிய கோபிமார்கள் தங்களுடைய நோன்பிற்கு வேண்டிய வஸ்துக்கள் யாவை என்று சொன்னார்கள் 26வது பாசுரத்திலே. இந்த நோன்பை தலை கட்டின பிற்பாடு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசுகள் யாவை என்று சொன்னார்கள் 27வது பாசுரத்திலே. இன்றைய 28வது பாசுரத்திலே என்ன கேட்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்னால், கண்ணபிரான் இவர்களை பார்த்து கேட்கிறான், இத்தனை பரிசுகளையும் நீங்கள் கேட்கிறீர்கள், இத்தனை பரிசுகளும் கொடுப்பதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது, நினைத்தால் இப்பொழுதே கொடுத்து விடுவேன். ஆனால் இத்தனை பரிசுகளும் பெறுவதற்கு உங்களிடத்திலே என்ன சாதனம் இருக்கிறது, என்ன சாதனத்தை அனுட்டித்தீர்கள்? பெரிய பகவானாகிற பெரிய பேரை அடைய வேண்டும் என்னால் ஏதாவது சாதனம் அனுட்டித்திருக்க வேண்டும். கர்மயோகமோ ஞான யோகமோ குறைந்தபட்சம் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்க வேண்டும். சரி, அப்படி நீங்கள் தெரிந்து எதுவும் செய்யவில்லை என்னால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை சொல்லுங்கள். தெரியாமல் ஏதாவது சாதன கோடியிலே அன்வைக்கலாமா, அன்வைக்க முடியுமா என்று நான் பார்க்கிறேன். கர்மயோகம் பண்ணியிருக்கிறீர்களா, ஞான யோகம் பண்ணியிருக்கிறீர்களா? இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். சரி, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை சொல்லுங்கள், அதிலே ஏதாவது தேறுகிறதா என்று நானே தேடி பார்க்கிறேன் என்று கண்ணபிரான் தெரிவித்தான். அப்பொழுது இவர்கள் பதில் சொன்னார்கள், நீ எத்தனை தான் தேடி பார்த்தாலும் எங்களிடத்திலே சாதனம் என்பது ஒன்று கூட கிடைக்காது. நீதான் எங்களுக்கு சாதனமே தவிர உன்னை பெறுவதற்கு நீதான் சாதனம். உன்னை கொண்டு உன்னை பெற நினைப்பவர்கள் நாங்களே தவிர ஏதோ ஒரு சாதனத்தை அனுட்டித்து உன்னை பெற நினைப்பவர்கள் அன்று. சாதனத்தை அனுட்டிப்பதற்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த ஜீவாத்மாவை பார்த்தால் இது சர்வாத்மனா பகவானுக்கு சேஷப்பட்டது. சொத்தான ஜீவாத்மா சுவாமியான பகவானை அடைவதற்கு ஏதாவது சாதனத்தை அனுட்டிக்க முடியுமோ? முடியவே முடியாது என்று அவர்களுடைய உபாய சூன்யத்தை, எங்களிடத்தில் எந்த சாதனமும் இல்லை என்பதைத்தான் இந்த 28வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். திருப்பாவையிலே மிக மிக முக்கியமான பாசுரம் இந்த பாசுரம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்னும் இல்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ மன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பறை பறையேலோரெம்பாவாய். கண்ணபிரான் கேட்டான் அல்லவா, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை சொல்லுங்கள், அதில் ஏதாவது சாதனம் தேறுகிறதா என்று நானே தேடி பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார். சரி, இவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், எங்களிடத்திலே கர்மயோகம் இருக்கிறதா என்று நீ கேட்டாய். எங்களுடைய கர்மயோகம் என்ன? முதலிலே கர்மயோகம் பண்ண வேண்டுமென்னால் வேதத்தை அதிகரிக்க வேண்டும். வேதத்தை அதிகரிக்க வேண்டுமென்னால் ஒரு ஆச்சாரியனிடத்திலே போக வேண்டும். ஒருத்தரிடத்திலே போனால்தானே அவர் நமக்கு வேதத்தை சொல்லிக் கொடுப்பார். அப்படி ஒரு ஆச்சாரியரிடத்திலே போக வேண்டும். எங்களுடைய ஆச்சாரியர்கள் யார் தெரியுமா? நாங்கள் எந்த ஆச்சாரியர்களிடத்திலே போனோம்? கறவைகள் பின் சென்று, மாடுகள் பின்னால், அதுவும் கறவை மாடுகள் பின்னால் நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னார்கள். சரி, இதிலேருந்து பெரிய சாதனம் ஒன்றும் தேராது. ஆனால் கண்ணன் அப்படி தேடி பார்த்து, சரி நீங்கள் மாடுகள் பின்னால் போனீர்கள் என்று சொல்கிறீர்கள், உங்களுடைய இந்த குலத்துக்கு தகுந்த அந்த காரியத்தை செய்தீர்கள், அதையே கர்மயோகமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நீங்கள் கர்மயோகம் பண்ணியிருக்கிறீர்கள் என்று கொண்டு இந்த வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். அதற்கு இவர்கள் பதில் சொன்னார்கள், நன்றாக கவனித்துப்பார் நாங்கள் சொன்ன வார்த்தையை. நாங்கள் மாடுகள் பின்னால் போனோம் என்று சொல்லவில்லை, கறவைகள் பின்னால் போனோம். அப்படி என்னால் என்ன அர்த்தம்? எது கறக்குமோ அது பின்னால் தான் போனோம். அப்போ எதிலிருந்து நமக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்கிறதோ அதுக்கு தான் நாங்கள் போனோமே தவிர எங்களுடைய குலத்திற்கு அது செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் போகவில்லை. இதை நீ எப்படி கர்மயோகத்திலே சேர்ப்பாய்? அதனால் அதை நீ சேர்க்க முடியாது என்று சொன்னார்கள். சரி, கறவைகள் பின்னால் போகிறீர்கள், எங்கே போகிறீர்கள்? காணம் சேர்ந்து. இது பரவாயில்லையே, இது நல்ல இடமா இருக்கிறதே. காணம் என்னால்
அது பெரிய காடுகள். இந்த காடுகளிலே போய் தானே எல்லாரும் தவம் பண்ணுகிறார்கள், ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும். அப்போ நீங்கள் காட்டுக்கு போனீர்கள், அங்கே தவம் செய்ய போனீர்கள் என்று வைத்துக்கொண்டு உங்களிடத்திலே ஒரு நல்ல காரியம் இருக்குது, புண்ணியம் இருக்குதுன்னு சொல்லி அதை நான் அப்படி பலன் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். ஏனால் எத்தனை காடுகள், பிருந்தாவனம், பிருந்தாரண்யம், நைமிஷாரண்யம் என்று எத்தனை காடுகள் இருக்கின்றன. அந்த இடத்துக்கெல்லாம் போனாலே புண்ணியம் என்று சொல்கிறார்கள். அப்படி நான் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் கண்ணன். நன்னாக நீ கவனித்து பார். கானம் சேர்வது தவம் பண்ணுவதற்காக இல்லை, கானம் சேர்ந்து உண்போம். உண்போம் என்னால் நாங்கள் காட்டுக்கு போவது எதற்காக என்னால் அது சாப்பிடுவதற்காகத்தான் காட்டுக்கு போகிறோமே தவிர அங்கே தவம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம், எங்கள் ஆத்மாவை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதன் மூலமாக பரமாத்மாவை உணர்ந்து இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. காட்டுக்கு எதுக்கு போகிறோம் என்னால் இங்கேருந்து சாப்பாடை கட்டி கொண்டு போவோம், காட்டுக்கு போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டு சாப்பாடு தீர்ந்த பிற்பாடு மறுபடியும் வீட்டுக்கு வந்து விடுவோம். இதை எப்படி கர்மயோகம்னு சொல்ல முடியும்? அதனால் நீ தேடி தேடி பார்த்தாலும் கர்மயோகம் என்பது உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொன்னார்கள். சரி, கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இருக்கிறதா உங்களுக்கு என்று கண்ணபிரான் கேட்டான். என்னப்பா இது கேள்வி? கர்மயோகமே இல்லை என்று சொல்லிவிட்டோம், ஞான யோகம் எப்படி இருக்கும்? கர்மயோகம்தான் முதிர்ந்து ஞான யோகம் ஆகிறது, ஞான யோகம்தான் முதிர்ந்து பக்தி யோகம் ஆகிறது. நாங்கள் முதல் படியே தாண்டவில்லை, நீ மூன்றாவது படிக்கு கேட்கிறாயே, அது எப்படி முடியும்? நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறிவொன்றுமில்லாத வாய்க்குலம். அறிவில்லாதவர்கள், அறிவொன்றில்லாதவர்கள், அறிவொன்றுமில்லாதவர்கள். முதலில் எங்களுக்கு எங்களை பற்றியே தெரியாது, பிறகுதானே உன்னை பற்றி தெரிந்து கொண்டு உன்னை நாங்கள் உன்னிடத்திலே பக்தி பண்ண முடியும். எங்களை பற்றியே எங்களுக்கு தெரியாதுன்னும் பொழுது உன்னிடத்திலே பக்தி என்பது வாய்ப்பே இல்லை. அறிவொன்றுமில்லாத வாய்க்குலம், அப்படி நாங்கள் இடையர்களாக நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். சரி, அப்போது உங்களிடத்துல ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை என்னால் நான் எப்படி கொடுப்பது? அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏதாவது இருந்தால்தான் என்னால் கொடுக்க முடியும். ஒன்றுமே இல்லை என்னால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், திரும்பி போங்கள் என்று கண்ணன் சொல்லிவிட்டான். உடனே இவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொன்னோமே தவிர நீ இல்லை என்று சொன்னோமா? நீ எப்படிப்பட்டவன்? உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ தேடி எங்களுடைய குலத்திலே எங்களிலே ஒருவனாக நீ பிறந்திருக்கிறாய். நீ இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கு இன்னொரு சாதனத்தை தேட வேண்டும்? நீயே எங்களுக்கு இந்த ஆய்குலத்திலே எங்களுக்கு கட்டவும் அடிக்கவும் ஆம்படி உன்னை ஆக்கி வைத்திருக்கிறாய். இப்பொழுது நீ எங்களுக்கு பலனை கொடுக்காமல் தான் உன்னால் போய்விட முடியுமா? உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ எப்படிப்பட்டவன்? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. குறையில்லாதவன், குறை ஒன்றில்லாதவன், குறை ஒன்றுமில்லாதவன். இவர்களை பற்றி சொல்லிக் கொள்ளும்போது அறிவில்லாத வாய்க்குலம், அறிவொன்றில்லாத வாய்க்குலம், அறிவொன்றுமில்லாத வாய்க்குலம். எம்பெருமான் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன். உன்னிடத்திலே எந்த குறையும் இல்லையே. என்ன குறை? எங்களிடத்திலே ஒன்றை எதிர்பார்த்தலாகிற குறை உன்னிடத்திலே இல்லையே. உனக்கு எதுக்கு அவசியம்? நீ எல்லா விதத்தாலும் பூர்ணனாக இருக்கும் பொழுது இன்னார் இதை கொடுத்தால்தான் நான் இதை கொடுப்பேன் என்று நீ சொல்ல வேண்டிய குறை உன்னிடத்தில் இல்லவே. அதை நீ இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. நாங்கள் அறிவொன்றும் இல்லாத வாய்க்குலம், நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். மேட்டிலே இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு அப்படியே பள்ளத்தை நிரப்புவது போலே உன்னிடத்திலே இருக்கக்கூடிய நிறையை கொண்டு எங்களுடைய குறையெல்லாம் நிரப்ப வேண்டுமே தவிர எங்களிடத்திலே ஏதாவது இருக்கிறதா என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் ஒரு குறை உனக்கு கிடையாது. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே. அதுக்கு மேலே இவர்கள் சொன்னார்கள், உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. ஆமாம், நான் குறையில்லாதவன் தான். உங்களிடத்திலே என்னிடத்திலே எந்த ஒருத்தரிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்க வேண்டும் என்கிற குறை இல்லாதவன் தான் நான். ஆனால் உங்களுக்கு எதுக்காக கொடுக்க வேண்டும்? என்னால் எனக்கு எதுக்காக நீ கொடுக்க வேண்டுமா? என்ன கேள்வி அதப்பா அது? உந்தன்னோடு உறவு, உனக்கும் எங்களுக்குமான உறவு இருக்கிறதே, அது ஒழிக்க ஒழியாது. எப்பவும் அது போகவே போகாது. பகவானுக்கும் நமக்குமான 9 விதமான உறவுகள், அதை நாம் ஒழிக்க முடியுமா? போக்க முடியுமா? போக்கவே முடியாது. அதுவும் எங்கே ஒழிக்க முடியாது? நினைத்தால் பரமபதத்திலே கூட அதை ஒழித்து விடலாம். ஆனால் ஆய்ப்பாடியிலே இங்கே நீ பிறந்திருக்கிறாயே, இந்த இடத்திலே உன்னால் அதை ஒழிக்கவே முடியாது. சில உறவுகள் இருவருமாக சேர்ந்து ஒப்புக்கொண்டால் ஒழிந்துவிடும். சில உறவுகள் ஒருத்தர் மட்டும் நினைத்தால் ஒழிந்துவிடும். ஆனால்
உனக்கும் எனக்குமான உறவு நாம் இருவரும் சேர்ந்து முயற்சித்தாலும் அது ஒழிக்கவே முடியாது. நன்னாக நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அந்நியிலை, நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் ஒன்று தெரிந்து கொள் நாராயணா, நான் இல்லாமல் நீயும் இருக்க முடியாது என்று திருமணிசை ஆழ்வார் தெரிவித்தார். ஜீவாத்மா இருந்தால்தானே பரமாத்மா, அந்த பரமாத்மா இருவரும் சேர்ந்து இருந்தால்தானே அது நாராயணன் என்கிற பேரே அவனுக்கு கிடைக்கும். நாரங்கள் இருந்தால்தானே அவன் நாராயணன் ஆக முடியும். அதனால் உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோ மண்பினால், ஏதோ நாங்கள் அறியாமையாலே உன்னை நாராயணன் பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம். உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும், அதெல்லாம் உன்னுடைய சிறுபேர், உன்னுடைய உண்மையான பேரை நாங்கள் இப்பொழுதுதான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம். நேற்றைய பாசுரத்திலே கோவிந்தா என்றோம், இன்றைக்கு கோவிந்தா என்றோம், நாளைக்கும் கோவிந்தா என்று சொல்லப் போகிறோம். உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை. அப்போல்லாம் நாங்கள் என்ன நினைத்தோம், எம்பெருமானுக்கும் எங்களுக்கும் ஏதோ ரொம்ப தூரம் இருக்கிறா போலே நாராயணன் பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் இப்படியெல்லாம் சொன்னோம். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது, எம்பெருமானுக்கும் எங்களுக்கும் கண்ணபிரானுக்கும் எங்களுக்கும் ஒரு தூரமும் இல்லை. அவன் ரொம்ப நமக்கு அருகிலே இருக்கிறான். அவன் நம்மோடு மிக மிக சௌலபியத்தோடு இருக்கிறான். அவனை கோவிந்தா என்று சொல்வதுதான் ரொம்ப உயர்ந்தது என்று இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டோம். அதனால் முன்னால் நாங்கள் சொன்னதற்கு நீ கோபித்து கொள்ளாதே, இறைவா நீ தாராய் பறை, நீ பறையை கொடுக்க வேண்டும் என்று அந்த பறையை பிரார்த்திக்கிறார்கள். அந்த பறையை கொண்டு வந்து கண்ணன் கொடுக்கிறான். இவர்கள் கையிலே பறைதானே வேண்டும், இந்தாருங்கள் பறை என்று கொடுக்கிறான். ஆனால் இந்த பறையை பெற வந்தோம் அல்லோம் நாங்கள் சொன்ன பறையை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று தாங்கள் கேட்டு வந்த பறை என்ன என்பதை நாளைய தின பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.